அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் எங்களோடு அண்ணன் தம்பிகளாக பழகி வரக்கூடிய சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த பேரணி எதற்காக என்று சொன்னால், இந்தியாவிலே பல ஆண்டுகளாக, குறிப்பாக தமிழகத்திலே பல ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. பருவமடைந்த பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகின்றார்கள் என்பதை தாண்டி சின்னஞ்சிறு பச்சிளம் பெண் பிள்ளைகளும் கூட இன்று பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாகுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சமீபத்திலே கோவை மாவட்டம் சூலூர் பகுதியிலே ஒரு 10 வயது பெண் பிள்ளையை சில மனித மிருகங்கள் அந்த குழந்தையை தூக்கி சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வன்புணர்வு செய்து அந்த குழந்தையை கொலை செய்து ஒரு கிணற்றுக்கு பக்கத்திலே புதைத்து விட்டு போய்விடுகின்றார்கள். கிணத்துக்கு பக்கத்திலே போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தையினுடைய முகம் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. கற்களை கொண்டு அடித்திருக்கின்றார்கள். இதை கேட்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பதைத்து போகின்றது. சூலூரிலே நடைபெற்ற இந்த பிரச்சனை தமிழகத்திலே இது மாதிரியான முதல் பிரச்சனையா? கண்டிப்பாக இல்லை. இதற்கு முன்பாக ஏராளமான சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். சமூக வலைதளங்களை நாம் எடுத்து பார்த்தால் இந்த குற்றங்களுக்கு எதிராக பலரும் வேகமாக வீரியமாக கருத்து சொல்லுகிறார்கள். இவர்களை எல்லாம் விடக்கூடாது, வாழ விடக்கூடாது, கொலை பண்ணணும், இவர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிடணும், சவுதி அரேபியாவை போல தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் வேகமாக பேசுகின்றார்கள். ஆனா எவ்வளவு நாளைக்கு பேசுறாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் அப்படியே மறந்துடுறாங்க. திருப்பி எப்ப பேசுவாங்கன்னு சொன்னா மீண்டும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இதே மாதிரி வருவார்கள். ஆனால் நாம் இதை அப்படி விடுவதாக இல்லை. சிறுமிகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களை தமிழகத்தை விட்டு துடைத்து எறிந்து ஒரு தூய்மையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் விரும்புகின்றோம். நாம் நினைத்தால் மட்டும் முடியுமா? நம்முடைய கையில என்ன ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதா? காவல்துறை, உளவுத்துறை மாதிரியான அரசு எந்திரங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இல்லை. இவையெல்லாம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. அப்ப அரசாங்கம் இதற்கு உரிய தீர்வை எடுக்க வேண்டுமா இல்லையா? தமிழ்நாட்டிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமையா இருக்குது. பொதுவாக அரசியல் பேசுவார்கள். நேற்று ஆட்சியில் இருந்தவங்க இன்னைக்கு ஆட்சி இழந்திருப்பாங்க. அவர்கள் சொல்வார்கள், இன்றைய ஆட்சியை பார்த்தீர்களா, இதிலே கற்பழிப்பு நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கிறது என்று பேசுகிறார்களே. அவங்க ஆட்சியில் இருக்கும் போது இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தார்களே, அப்ப இல்லையா? சுதந்திர இந்தியாவுடைய காலத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே இந்த கற்பழிப்புகளும் பாலியல் குற்றங்களும் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான இந்த கொடுமைகளும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், இந்த பாலியல் குற்றங்களுக்கு சரியான தண்டனை நம்ம நாட்டில் கிடையாதுங்க. அதான் பிரச்சனை. குற்றவாளிகளை வச்சு தடவி கொடுக்குறாங்க, தட்டி கொடுக்குறாங்க. அவங்க பேரில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு கொஞ்ச நாளைக்கு உள்ள வைக்கிறாங்க. கொஞ்ச நாளிலே அவன் ஜாமீன் பெற்று வெளியிலே வந்து விடுகின்றான்.
ஜாமீன் பெற்று வெளியிலே வந்து இன்னொரு பிள்ளை மேல கை வைக்கிறான். ஒரு பெண் பிள்ளை மேல கை வைக்கிறது நம்ம அனுமதிக்கலாமா? ஒரு பெண்ணின் மீது அவளை ஒரு தவறான நோக்கத்திலே கை வைக்கிறோம் நம்ம விட்டு விடலாமா? ஒரு அரசாங்கத்திற்கு இந்த விழிப்புணர்ச்சி இல்லையா? கடுமையான சட்டங்களை போடுங்கள். இது மாதிரியான குற்றங்களிலே யார் ஈடுபடுகின்றார்களோ கடுமையான செக்ஷன்கள் அவர்கள் மீது போடப்பட வேண்டும். அவர்களுக்கு இலகுவாக ஜாமீன் கொடுக்க கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி இந்தியாவிலே ஒரு ஆண்டுக்கு 1,00,000 பாலியல் குற்றங்கள் பதிவாகின்றன. அதிலே சிறுமிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். பெரிய பெண்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த பிள்ளைகளை சீரழிப்பதற்கு இந்த மிருகங்களுக்கு எப்படி மனம் வருகிறது என்றே தெரியவில்லை. எனவேதான் இது பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை வீரியத்தோடு பதிவு செய்ய வேண்டும். மக்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை, விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பேரணியை திருவாரூர் வடக்கிலே மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் மிக வீரியமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெண்களின் மீது கை வைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மதீனா என்கின்ற இடத்திலே ஆட்சி நடந்தது. அவர்களுடைய ஆட்சியிலே இது போன்ற செயலை ஒருத்தன் செய்துவிட்டால் கண்டிப்பா அவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவனை அனுப்பி வைத்து விடுவார்கள். இது மாதிரியாக பிள்ளைகள் மீது கை வைக்கக்கூடியவர்கள், பெண்கள் மீது கை வைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவர்கள். அவர்களுக்கு உயிரோடு வாழ்வதற்கு அருகதை கிடையாது. அவனை நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. இவன் நம்ம நாட்டுக்கு தேவையா? எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை தான். பல ஊர்களுக்கு பிரச்சாரத்திற்காக பயணப்பட்டு போகின்றோம். அங்கே பார்த்தால் திடீர் ஒரு பெண்ணு கூக்குரல் போடுவாள், சத்தம் போடுவாள். என்ன என்று பார்த்தால் பாலியல் சீண்டல்கள். பெண்கள் பஸ்ஸிலே போக முடிகிறதா? நிம்மதியாக பயணிக்க முடிகின்றதா? இந்த ஆபாச பிரியர்களுடைய பார்வையிலே சிக்கி அவர்களுடைய துன்புறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடிய பல பெண்களை பார்க்கின்றோம். சின்ன சின்ன பிள்ளைகளை கூட இவர்களை விட்டு வைப்பது கிடையாது. ஆசிஃபா என்கின்ற ஒரு குழந்தையை வட மாநிலத்திலே பல தினங்கள் ஒரு கும்பல் சேர்ந்து சீரழித்தது நம்ம நினைவில் இல்லையா? இப்படிப்பட்டவன வாழ விடலாமா இந்த உலகத்திலே? அரசாங்கம் கவனத்தோடு இருக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தது வெறுமனே ரோடு போட்டு தர்றதுக்கும் எங்களுக்கு தண்ணிக்கு குடிநீருக்கு ஏற்பாடு பண்ணி தர்றதுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தர முடியாத ஒரு அரசு ஒரு வக்கற்ற அரசு. அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு, ஆட்சி நடத்துவதற்கு தகுதி கிடையாது என்று நாங்கள் கருதுகின்றோம். மேடையிலே பேசுவது மாத்திரம் வீரம் அல்ல. மேடையிலே ஏறி பேசினால் அப்படி பேசுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். அதை எழுதி கொடுக்கிறதுக்கு பல பேர் இருக்கின்றார்கள். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். அதை வைத்துக்கொண்டு எங்கே சிரிக்க வேண்டும், எங்கே கேப் விட வேண்டும், எங்கே சத்தமாக பேச வேண்டும் என்றெல்லாம் அதில் இருக்கிறது. இப்படியெல்லாம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் எங்கள் பெண் பிள்ளைகளை பற்றி கவனம் செலுத்த வேண்டாமா? எங்கள் பெண்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டாமா? சிங்கப்பெண் என்று ஒரு சொல்லுகின்றார்கள். சிங்கப்பெண் என்று ஒரு போலீஸ் படையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எந்த பேர்னாலும் கொண்டு வாங்க, சிங்கப்பெண்ணு கொண்டு வாங்க, புலிப்பெண்ணு கொண்டு வாங்க, எந்த பெண்ணில் வேணாலும் கொண்டு வாங்க. சட்டம் ஒழுங்கா இருக்குதா உன்ட்ட? முதல்ல பெயரை மாற்றி வைத்தால் குற்றங்கள் குறைந்து விடுமா? சட்டத்தை கடுமையாக்கி காவல்துறை அதிகாரிகள் தயாராக இருக்கின்றார்கள்.
ஆனால் அவங்க சட்டத்தை மீறி இதை செய்ய முடியாது. எங்களுக்கு இருக்கின்ற இந்த வேதனையை, இந்த உணர்வை அவர்களும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பேரணியிலே பாதுகாப்பு பணியிலே பங்கு பெற்றாலும் கூட மானசீகமாக அவர்கள் இந்த பேரணியிலும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். பல அதிகாரிகள் வெளியிடக்கூடிய கருத்து என்ன? நாங்க என்ன பாய் பண்றது, நீங்க சொல்றதை எல்லாம் உண்மைதான், இந்த நாய்களை வாழ விடக்கூடாது, ஆனால் எங்களுக்கு சிஸ்டம் அப்படி இல்லை, நாங்கள் சட்டத்தின்படி தான் பணி செய்ய முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். சட்டத்தை போடு, சட்டம் இயற்றக்கூடிய இடத்திலே நீ இருக்கின்றாய். இது மாதிரியான பிரச்சனை நடக்கிறதா? கடுமையான சட்டம். யாராவது ஒருவன் ஒரு பெண்ணை கற்பழித்தால், ஒரு சிறுமியை கற்பழித்தால், அவர்களை கொலை செய்தால் பேச்சுக்கே இடம் கிடையாது. வழக்கை நடத்தி முடிக்கணும், விசாரணை நடத்தி முடிக்கணும். முடித்து விட்டால் அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். மரண தண்டனை விதித்தால் நாளைக்கு இந்த குற்றம் நடக்குமா? செய்தி வரும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் செய்திகள் நெருப்பாக எரிகின்றது. போட்டோவோட போடுவாங்க, பாருங்கள், இந்த கயவன், இந்த காமுகன் ஒரு பெண்ணை கற்பழித்தான், அவனை கொலை செய்தான், இவனை தூக்கிலே போட்டு விட்டார்கள் என்று செய்தி வந்துவிட்டால் யாராவது இந்த செயலை செய்வார்களா? உயிர் பயத்தை காட்டணும். அரசாங்கம் என்பது குற்றவாளிகளை தடவி கொடுக்கிறவன் அரசாங்கம் அல்ல. குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடியவர்கள் தான் அரசியல்வாதிகள். அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னா அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் கேடுகட்ட சினிமாக்கள், சினிமா என்ற பெயரிலே ஆபாசங்களை, அசிங்கங்களை, கேவலங்களை, அரைகுறை ஆடைகளை, வெளியிலே பேச முடியாத கொச்சையான பேச்சுக்களை திரையிலே போடுகின்றார்கள். சினிமான்னு எடுக்கிறான், எல்லாம் அரைகுறை ஆடை, பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அசிங்கமான இரட்டை அர்த்தம் கொண்ட டபுள் மீனிங் பேச்சுக்கள். இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் பாதிக்கப்படுதா இல்லையா? இந்த மாதிரி சினிமாக்கள் நமக்கு தேவையா? அந்த சினிமாக்களிலே பார்த்தா தப்பு எப்படி பண்றதுன்னு கற்றுக் கொடுக்குறான். பாருங்க, பல சினிமாக்கள் வருது. அந்த சினிமாவிலே ஒரு பெண்ணை எப்படி கடத்துவது, அந்த பெண்ணை எப்படி வெளியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துக்கு கொண்டு போவது, அந்த பெண்ணை எப்படி சீரழிப்பது, எந்த விதமான ஆதாரமும் கிடைக்காமல், எவிடன்ஸ் கிடைக்காமல் எப்படி மறைப்பது, எல்லா இளவையும் தான் சொல்லி தர்றானே. அப்ப இதை பார்த்து உள்ளத்திலே தீய எண்ணங்களை உடையவர்கள் அந்த செயலை நோக்கி போவார்களா இல்லையா? சினிமாக்களை தடை செய்ய வேண்டாமா? கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்திற்கு இல்லையா? எப்படி இருக்கும்? கூத்தாடிகள் தானே இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றார்கள். அவர்கள் எப்படி இதை உணர முடியும்? நமக்கு வேதனையா இருக்கிறது. பெண் பிள்ளையை பெற்று வைத்துக் கொண்டு நாம் படுகிற பாடு யாருக்கும் சொன்னா புரியாது. இன்று அதிக பேர் அதே பயணத்தில் இருக்கிறார்கள். பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியல, பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப முடியல. பெற்றோர்களே, இந்த பேரணியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு வைக்கக்கூடிய அருமையான கோரிக்கை, அன்பான கோரிக்கை, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை தனியே விட்டு விடாதீர்கள். ஸ்கூலுக்கு அனுப்புவதாக இருந்தால் வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருந்தாலும் நீங்கள் அழைத்து சென்று பள்ளிக்கூடத்தில் விடுங்க. நீங்கள் போய் பள்ளிக்கூடத்தில் இருந்து நீங்கள் பக்கத்து தெருவாக இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் நடந்தால் ஸ்கூல் வந்துடும், இருந்தாலும் தனியாக அனுப்பாதீங்க. நீங்கள் போய் பள்ளிக்கூடத்தில் விடுங்க. நீங்கள் போய் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. எல்லா இடங்களையும் தப்பு நடக்குது. ஒரு வாத்தியார் பிள்ளை மேலே கை வச்சிடறான். எத்தனை செய்திகள்! ஒரு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு வாத்தியார் படித்திருக்கிறார், அவர் பிள்ளைகளுக்கு அறிவை போதிக்கின்றார். அவர் என்ன செஞ்சாரு? பிள்ளைகள் மேலே கை வச்சிடறாரு. எந்த தைரியத்தில் வைக்கிறாரு? நம்ம நாட்டில் பெரிய அளவுக்கு சட்டம் இல்லை, பெரிய ஒரு பாதிப்பு இல்லை என்பதற்காக வேண்டி இது மாதிரி செய்கிறார்களே. அப்ப இதற்காக கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இது மாதிரி குற்றவாளிகள் சிறை கூட்டத்திலே வைத்து அடைக்கப்பட வேண்டும். கற்பழிப்பு செய்யக்கூடியவர்கள், கொலை செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சினிமாவை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம்.
இன்னொரு புறத்திலே பார்த்தால் இந்த LGBTQன்னு ஒரு குரூப்பு கிளம்பியிருக்கு. வானவில் ஒரு குரூப்பு என்னென்னமோ அசிங்கமான பேரையெல்லாம் சொல்கிறோம். அந்த LGBTQ இருக்கு பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் மேடையில் சொல்ல முடியாது. அவ்வளவு அசிங்கமான மோசமான விஷயங்களை ஆணும் செய்கிறது, ஆணும் போகிறது, பெண்ணும் செல்வது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து செல்வது என்ன அசிங்கமாக இருக்குது. அது டீப்பாக போக முடியல. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு கூறுகட்ட கூட்டம் தமிழகம் போன்ற பகுதியிலே வரலாமா? தமிழகம் மாதிரி இடங்கள்ல அவன் பேரணி நடத்துறாங்க. பாலியல் குற்றத்தை கண்டித்து, ஆபாசத்தை கண்டித்து நாம் பேரணி நடத்தினால் அதை ஆதரிக்கக்கூடிய விதத்திலே ஒரு பேரணி நடக்குது. அதுக்கு அரசாங்கம் போய் முட்டு கொடுக்குது. அதில் போய் எம்பிகளும் MLAக்களும் வெக்கங்கெட்டு போய் அதில் பங்கேற்கின்றார்கள். அசிங்கமாக இல்லையா? இது நம்ம கலாச்சாரமா? கேடுகட்ட முறையிலே ஒரு மோசமான விஷயத்தை ஒருத்தன் பண்றான், அவனை அடிச்சு ஓரமா உட்கார வைக்காம அந்த பேரணிக்கு அனுமதி கொடுத்து வேடிக்கை பார்க்குது நம்முடைய அரசாங்கங்கள். அப்புறம் எப்படிங்க குற்றங்கள் குறையும்? இது மாதிரி விஷயங்கள்ல தீய எண்ணங்களை, ஆபாசங்களை, காம எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒருவன் அதை தீர்த்து கொள்வதற்கு வழி தேட மாட்டானா? அதனுடைய விளைவுதானே இன்று பெண்கள் இது மாதிரி விஷயங்களுக்கு ஆளாக்கப்படுறது, குழந்தைகள் இதுபோல வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுவது வேதனையா இருக்கிறது. பெண் பிள்ளைகளை பெற்று வைத்துக் கொண்டு பதைப்பிலே பல பேர் இருக்கின்றார்கள். இந்த பிள்ளையை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே என்ற கவலையிலே எத்தனை தாய்மார்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் அரசாங்கம் உணர வேண்டும். இதற்காக சரியான சட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். பாலியல் குற்றங்களை யாராவது செய்தால் அவர்கள் கடுமையான முறையிலே தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. இது மாதிரி ஒருத்தன் செய்யக்கூடிய செயலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவர்கள் இதை செய்யாமல் அஞ்சி நடுங்கக்கூடிய நிலையை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் கடுமையான சட்டங்கள் ஒன்றே தீர்வு என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பேரணி இதோடு முடியக்கூடிய பேரணி அல்ல. தேவைப்பட்டால், அவசியம் ஏற்பட்டால் இது மாதிரி பேரணிகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு தமிழக அரசிற்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் நாங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை, உங்களிடத்திலே அதிகாரம் இருக்கின்றது. சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் சட்டத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய். அல்லாஹு அக்பர். சிறுமிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய். அல்லாஹு அக்பர். பாலியல் குற்றங்கள் இல்லாத தமிழகத்தை இந்தியாவை நீ உருவாக்கி காட்டு. அப்புறம் பேசி நாங்கள் ஏற்றுக்கிறோம், பேசி நாங்கள் கேட்கிறோம். அப்ப இதை செய்யாத வரை அந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சி புரிவதற்கு அருகதை இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நம்முடைய சமுதாய மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய கோரிக்கை, நம் வீட்டில் உள்ள பெண்களை, நமது பிள்ளைகளை பாதுகாப்போடு கண்காணிப்போடு நாம் வளர்க்க வேண்டும். அவர்களை தனியே விட்டுவிடக்கூடாது. அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.